ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய 2 நாள் இந்திய பயணம். இந்த பயணத்துல முக்கியமா தமிழ்நாட்டு குறித்து 2 முக்கியமான விஷயங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கு சார். குறிப்பாக புத்தினினுடைய இந்த வருகை அப்படின்றது தற்போதைய சர்வதேச சூழல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதே போல வரலாற்றின் அடிப்படையிலும் இந்த வருகையை நம்ம எப்படி பார்க்கிறது? கூடங்குளம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு இயங்குவது தமிழ்நாட்டுல. ஆமா. அது 6000 மெகாவாட் சக்தி திறன் கொண்டது. ஆனால் இப்போ அதில் 6 யூனிட் இருக்கு, 6 அலகு இருக்கு. அதில் 2 அலகு தான் வேலை செய்யுது. 2027க்குள்ள மொத்த 6 அலகும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். 6000 மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு 2 நாடுகளுமே ஒரு தவிப்பான இடத்துல இருக்கும். அவர்கள் நிறைய ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அவர் ஒரு போரை தொடுத்திருக்கார், அந்த போரை தொடர்ந்து நடத்துறார். நாம ஒரு 60-70 ஆண்டுகளாக ரஷ்யர்களோட ஒரு நல்ல உறவை பேணிக்கிட்டு இருக்கோம். புட்டின் வந்தவர் என்ன சொன்னார்? இந்த கேள்வியை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார்? தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணெய் வழங்கப்படும். இப்போ நம்ம வாங்குறோமா இல்லையா நம்ம சொல்லலை. S-400 அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு, அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அதை அவங்க இன்னும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அதை அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் தருவதற்கு. அதை நம்ம துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னா, நேற்று அவர் புறப்பட்டு போனார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் இந்த 2 நாள் வருகையை பற்றி ஒரு வரியும் எழுதாமல் இருப்பதே ஒரு நல்ல அறிகுறி, நல்ல சமிக்ஞைன்னு நான் நினைக்கிறேன்.